வணக்கம். ஜபைஜன் ஃப்ரம் ஜவால்பட்டி குரு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்றத்தை மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கன்னித்தன்மையை இழப்பது என்பது கல்யாணத்தில் மட்டுமே. கணவனின் துணையோடு தானே நீ காதலை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு கண்ணதாசனுடைய வரிகளே இருக்கு. கணவனின் துணையோடு தானே காமனை வென்றாக வேண்டும், காதலை வென்றாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரி, அற்புதமான ஒரு வரி. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிற அந்த பாடல் வரும். அது பலவிதமான காலங்களில் இன்னைக்கு மாறி போச்சு. அது அந்த காலம் 1980, 85 அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு கேவலமான ஒரு வியாபார சிந்தனைகள் மற்றபடி நிலைகள் இருந்ததா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு தெரியல. இருந்தாலும் இப்போதைய ஒரு நிலைமையை பார்க்கின்ற பொழுது எவையெல்லாம் வியாபார பொருளாகிவிட்டன அப்படிங்கிறப்ப உண்மையிலே ஒரு கேவலமான ஒரு சூழல். அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறத நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப மனசு வருத்தமாக இருந்துட்டு. விற்பனை செய்ய வேண்டியதான் ஒரு வியாபாரம் அப்படிங்கிறப்ப ஒரு எத்தனையோ பல பொருள்களை விற்பனை செய்கிறாங்க. அதற்காக தன்னுடைய கன்னித்தன்மை ஹைமன் ஜவ் அந்த கன்னித்தன்மையை விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பெண் வந்திருக்கா அப்படின்னா உண்மையிலே இதை விட ஒரு கேவலம் இந்த உலகத்தில் என்ன இருக்க போகுது? ஒன்றுமே இல்லை. கல்யாணத்தில் என்ன நடக்குது அதே தான் நடக்குது. ஓடி போனாலும் அதே தான் நடக்குது. காதலிச்சாலும் அதே தான் நடக்குது. லிவிங் டுகெதர்லேயும் அதே தான் நடக்குது. புரியுங்களா? வப்பாட்டியாக வச்சுக்கிட்டாலும் அதே தான் நடக்குது. ஸ்டெப்னியாக வச்சாலும் அதே தான் நடக்குது. எல்லாமே அந்த உடல் உறவு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அந்த இடத்தில் ஒரு பெண் கன்னித்தன்மை இழக்கின்றார். வெஜினாவில் பிளட்டு வரும், முடிஞ்சு போச்சு. கன்னித்தன்மை இழந்து விட்டார். ஓட்டு இதுதான் ஒரு ஆண் எதிர்பார்த்த ஒரு வெளிப்பாடு. மற்றபடி பெண்ணுக்கு அவளிடம் நான் கன்னித்தன்மை இழந்து விட்டேன்னு சொல்றதுக்கு அது ஒரு அடையாளம், அது ஒரு சாட்சி, அவ்வளவுதான். இது உலகத்தின் நிலைப்பாடு, ஆளாளுக்கு ஒரு நிலைப்பாடு. ஆனால் அந்த கன்னித்தன்மையை ஏலம் விடக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் ஒரு பெண்ணுக்கு வந்திருக்கு அப்படின்னா உண்மையிலே இது மனம் வருத்தப்படக்கூடிய அளவுக்குலாம் ஒரு விஷயம் கிடையாது. அந்த பெண்ணை கேட்டால் என்ன சொல்றா அப்படின்னா, இதில் நான் எந்த அளவுக்கு வருத்தமும் படல, வெக்கமும் படலை. இது எனக்கு தேவை, என்னுடைய எதிர்கால சிந்தனைக்காகவும் மற்றபடி எதிர்கால ஒரு எண்ணங்களுக்காகவும் என்னுடைய கேரியர் கோல்ஸ் அதன் அடிப்படையில் நான் இதை செய்தேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேட்டி கொடுத்தது. யார் அப்படின்னா ஒரு மாணவி, கல்லூரி மாணவி. நம்ம ஊரில் கிடையாது, அந்த வரைக்கும் நம்ம தப்பிச்சோம். இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே கிடையாது, லண்டன்ல. அந்த மாணவியோட பேர் லாரா அப்படின்னு பேர். வயசு 22. இணையதளத்தில் விளம்பரம் பண்ணலாம் அப்படின்னு அந்த பொண்ணு இருந்திருப்பா போல. என்னுடைய கன்னித்தன்மை நான் விற்க போகின்றேன், யார் தேவைப்பட்டாலும் பணம் கொடுத்து அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணம்லாம் கிடையாது, கன்னித்தன்மை. இதுவும் ஒரு வகையில் பகிரங்கமான விபச்சாரம் அப்படிதான் சொல்ல முடியும். இதை மறைமுகமான விபச்சாரம் தான் சொல்ல முடியாது, பகிரங்கமான விபச்சாரம். பிஜேபி இன்னைக்கு பண்றாங்க இல்லையா, சட்டப்படியான ஊழல். என்னன்னு கேட்டால் எலக்ட்ரோ பாண்ட். என்னப்பா இந்த மாதிரி 14,000 கோடியில் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, டெண்டர் இருக்கு, என்ன போச்சு, என்ன சமாளிச்சு, எனக்கே கொடுங்க. ரைட்டு, ஓகேப்பா. முதல்ல லஞ்சம் வாங்குவாங்க. 14,000 கோடியா ஒரு 10%, ஒரு 20% பண்ணுவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. 14,000 கோடிப்பா, ஒரு 10% எலக்ட்ரோ பாண்டு போட்டு வந்துரு, உனக்கு தான் டெண்டர். இந்த மாதிரி சட்டப்படியான ஊழல். பா சிதம்பரம் சொன்ன மாதிரி சட்டப்படியான ஊழலை இந்தியாவில் பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி லண்டன்ல ஒரு மாணவி செஞ்சிருக்கிறாங்க, கல்லூரி மாணவி. அதாவது ஏலத்தில் தன்னுடைய கன்னித்தன்மையை விட்டுருக்காங்க. ஏலத்தில் கன்னித்தன்மை ஏலம் விட்ட ஒரு மாணவி பேர் லாரா. 18 கோடி கொடுங்க, என்னுடைய கன்னித்தன்மை நான் உங்களுக்கு தருகின்றேன். 18 கோடி. ஒரு பெண்ணுடைய விலை அவ்வளவுதானா, இல்லை ஒரு பெண்மையின் விலை அவ்வளவுதானா?
இல்லை ஒரு பெண்ணுடைய அந்த கன்னித்திரை ஹைமன் ஜவுனுடைய விலை அவ்வளவுதானா அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப கேவலமான இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான் தெரியும். ஏலம் விடுறதுக்குன்னு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. கல்யாணம் கூட இன்னைக்கு வந்து ஒரு ஏலமாகி போய்விட்டது அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். பல விஷயங்கள் வரதட்சணை மற்றபடி வந்து எத்தனையோ விஷயங்களை பார்க்கிறோம். இருந்தாலும் அது வந்து ஒரு டீசெண்டாக மற்றபடி வேறு விதமாக போயிடும். அப்புறம் அதுக்கு பின்னால் வந்து அந்த பெண் வந்து அந்த அந்த பையனோட மனைவியாக போயிடுறா இல்லையா. வரதட்சணை கொடுத்து கல்யாணம் செய்தாலும் வரதட்சணை கொடுக்காமல் கல்யாணம் செய்தாலும் ஓடி போய் கல்யாணம் செய்தாலும் மற்றபடி அந்த பெண் வந்து அந்த ஆணோடு சேர்ந்து வாழ்க்கைக்கு போயிடுறா. அப்படிங்கிறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சாப்டர் க்ளோஸ் ஆயிடுது பெற்றவங்களுக்கு, அப்பா அம்மாவுக்கு. இது அப்படி இல்லை. கன்னித்தன்மை மட்டும், கன்னித்தன்மை இழப்பதற்கு எனக்கு 18 கோடி ஆமாம் கொடுத்தீங்கன்னா என்னுடைய கன்னித்தன்மை நான் உங்களுக்கு தருகின்றேன். என்ன உறவு கொள்வதற்கு, உடல் உறவு கொள்வதற்கு 18 கோடி டீசெண்டாக இந்த மாதிரி கன்னித்தன்மை நான் ஏலப்படுகின்றேன் கூட அந்த கொண்டு வந்து விளம்பரம் சொல்லியிருக்கேன். அப்படின்னா இது என்ன பகிரங்கமான விபச்சாரம். சில பேர் வந்து இதை மறைமுகமான விபச்சாரம்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை, இதுக்கு வந்து விபச்சாரம் எவ்வளோ பெட்டர் அப்படிங்கிறது பலருடைய கருத்தை அன்னைக்கு போயிட்டு. அதுக்கு பேசாமல் விபச்சாரம் பண்ணிகிட்டே போயிடலாமே, புரியுதுங்களா. ஒரு இணையதளத்தில் போடலாம் அப்படின்றது வந்து பார்ப்போம். இந்த பொண்ணு லண்டன் பொண்ணு லாரா, கல்லூரி மாணவி, இத்தனை கல்லூரி மாணவி படிச்சுட்டு இருக்க பொண்ணு பார்த்துருக்கா. இதை கேட்டவுடனே ஒரு ஹாலிவுட் நடிகர் வந்து நான் 18 கோடி ரூபா தரேன், உன்னுடைய கன்னித்தன்மை என்னிடம் எழுந்து விடு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவர் அந்த கன்னித்தன்மையை வந்து 18 கோடி கொடுத்து வாங்கிட்டாருன்னா அது பொருளா, அவ்வளோதான். உடல் உறவு வேற ஒன்றும் கிடையாது. ஒரு விபச்சாரத்தில் வந்து ஒரு பெண் தனக்கென்று ஒரு விலையை நிர்ணயம் பண்ணுவார். ஆமாம், ஒரு நைட்டுக்கு இவ்வளவு, ஒரு பகலுக்கு இவ்வளவு, +1னா எவ்வளவு, +2னா எவ்வளவு, +3னா எவ்வளவு, அந்த மாதிரி இது கன்னித்தன்மை. இந்த கன்னித்தன்மை நான் ஏலம் விட்டுருக்கேன். ஆமாம், 20 கோடி 20 கோடி, அப்புறம் 19 கோடி அப்படின்னு பேசிட்டு இருப்பா போல இருக்கு. 18 கோடிக்கு ஒருத்தர் வந்து இணையதளத்தை விளம்பரம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து வாங்கிட்டார் ஹாலிவுட் நடிகர். அந்த நடிகர் யார் என்பதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நிறைய பேர் பார்த்துக்குவாங்க. சரி, அந்த அளவுக்கு மிக கேவலமான ஒரு சூழலை இன்னைக்கு குறிப்பாக உலகம் போயிட்டு இருக்கு பாருங்க. அதனுடைய கன்னித்தன்மை ஏலம் விடக்கூடிய அளவுக்கு காரணம் சொல்றா பார்த்தீங்கன்னா, அந்த லண்டன் பொண்ணு லாரா என்னன்னா வந்து என்னுடைய எதிர்காலத்திற்கான எதிர்காலத்தை விளையிட்ட கஷ்டப்பட்டு உழ நீ படிக்கிற காலேஜ் பொண்ணு கன்னி பொண்ணா இருக்கிற, ரைட்டு, சந்தோஷம். ஒரு பையன் எப்படி உன்னை விரும்புவான். மற்றபடி வந்து நீ படிச்சீங்கன்னா லட்சக்கணக்கில் அங்கே லண்டனில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கலாமே, அதெல்லாம் இருக்கு. அதையெல்லாம் விட்டு போட்டு ஏலம் விடக்கூடிய அளவுக்கு கேவலமான ஒரு சூழல் ஒரு மாணவி நீ செஞ்சிருக்கா அப்படின்னா உண்மையிலேயே வந்து இதெல்லாம் வந்து பலவிதமான மாணவிகள் வந்து உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நல்லா ரொம்ப யோசிக்கணும். இந்தியாவில் நடக்க வாய்ப்பு இருக்காது, மற்றபடி வந்து தமிழகத்தில் நடக்க வாய்ப்பு இருக்காது. யாரு கண்டா வரும் காலங்களில் இது கூட ஒரு ட்ரெண்டாக போக வாய்ப்பு இருக்கு. ஆமாம், என்னப்பா இவ சமந்தாவுடைய ஒரு ஹைமன் கன்னித்தன்மை வந்து 10 லட்ச ரூபா வாங்கினான். அப்புறம் வேற என்ன, இன்னைக்கு என்ன கம்மியாக போயிட்டு இருக்கு, 8 லட்ச ரூபாய்க்கு இருக்குப்பா. ஆமாம், இது லக்ஷ்மி அப்படின்னு ஒரு பொண்ணு விளம்பரம் பண்ணியிருக்கா. அப்படி கூட வரலாங்க. இந்த மேட்ரிமேனின்னு சொல்லி போட்டு தனியாக கல்யாண மாலை, மற்றபடி வந்து கல்யாணத்துக்கு .com போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, matrimonial.com. அது மாதிரி வந்து hyman.com கூட வரலாம், வாய்ப்பு இருக்கு, நிறைய இருக்கு. வருங்காலத்தில் ஓப்பன் பண்ணால் போதும் hyman.com. என்னப்பா மொரீஷியஸ் பொண்ணு நம்ம 18 லட்சம். அப்புறம் வேற என்ன, இந்தியாவில் என்ன பொண்ணு, அது குறிப்பாக தமிழகத்தில் என்ன பொண்ணு, அது குறிப்பாக திண்டுக்கலுக்கு பக்கத்தில், பழனிக்கு பக்கத்தில், திருச்சிக்கு பக்கத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, மணப்பாறைக்கு பக்கத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, ஒட்டச்சத்திரத்து பக்கத்தில் எத்தனை பெண்கள் இருக்காங்க, அந்த ஊரில் எத்தனை பெண்கள் இருக்காங்க, வரலாம், சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான உலகத்தில் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உண்மை வருத்தத்துக்குரிய விஷயம். நம்ம இதெல்லாம் வந்து பெண்கள் உணர்ந்து பார்க்கணும். நிம்மதியாக வாழுங்க, சந்தோஷமா படிங்க,
கஷ்டப்பட்டு சம்பாதிங்க, அற்புதமாக கொடுக்குறதுல செட்டில் ஆயிடும். இந்த மாதிரிலாம் ஒரு தன்னுடைய ஹைமனை கன்னித்தன்மை ஏலமிடக்கூடிய அளவுக்கு கேவலமாக இருந்து விடாது. உண்மையிலே இதெல்லாம் காரி துப்பக்கூடிய ஒரு செயல். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.